வணக்கங்க. இந்த வாட்டி நம்ம ஸ்டார்ட் அப்ஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஒரு காலத்தில் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிலாம் கவர்மெண்ட்டு பேசிகிட்டு இருந்தது. இந்தியா தான் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒருத்தர் பேசினார் பெங்களூரில் போய். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி இவ்வளோ ஹைப் பண்ணுறவங்களுக்கு அர்த்தமே கிடையாது. கவர்மெண்ட்டு இதில் ரோலே கிடையாது. அமெரிக்காவில் பணம் ரொம்ப சீப்பாக இருக்குது, பணம் உள்ளே வருது. அப்போ இந்த எந்த கம்பெனியும் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. முக்கால்வாசி கம்பெனி தாப்பா போட்டு இழுத்து பூட்டி பெரிய திண்டுக்கல் பூட்டு போட்டுருவாங்க, இல்லாட்டா காட்ரேஜ் அவதார் லாக் போட்டுருவாங்கன்னு. இது சிலது லாஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்பெனிகள் பப்ளிக் இஷ்யூ போட்டு பப்ளிக் கம்பெனியாக இன்னும் லாஸ் பண்ணிகிட்ருக்கு. செகண்ட் ஹாஃபில் அதை பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எட்டெக் அப்படின்னு ஒரு குரூப்பு. அப்படின்னா எட்டெக்னா எஜுகேஷ்னல் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலை சைடில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த போன 5 வருஷத்தில் டோட்டலாக இந்தியாவில் 2148 எஜுகேஷன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்புகள் கடையை மூடிட்டாங்கள். 2148 பேர். ஒரு ஸ்டார்ட் அப்பில் 100 பேர், சிலதில் 500 600லாம் இருந்தாங்க, பைஜூஸ் மாதிரி. ஒரு ஸ்டார்ட் அப்பில் 100 பேர் இருந்திருந்தா கூட சுமார் 2 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு. பல பேர் டீச்சர்ஸு, அவங்க இவங்க எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேரண்ட்ஸுகளை கடனாளி ஆகிட்டாங்க. நம்ம பைஜூன்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த பைஜூ கம்பெனி என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனே கிடையாது. ஏன்னா அவங்க பெரியப்பாக்கு ரொம்ப வேண்டியவர். அதாவது பெரியப்பாக்கு டைரெக்டாக வேண்டியவர் கிடையாது. பெரியப்பாக்கு மோகன்தாஸ் பாய்னு ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு ரஞ்சன் பாய்னு ஒரு ஃப்ரெண்டு. இந்த மோகன்தாஸ் பாய், ரஞ்சன் பாய் பழைய எஸ்பிஐ சேர்மன்னா பைஜூவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு போய் சேர்ந்தாங்க. உடனே நம்ம கம்பெனி அதெல்லாம் தோற்றதை விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டரை டேக்ஸ் கட் பண்ணுங்கிறதுல சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு மோகன்தாஸ் பாய். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர் பைஜூஸ் பற்றி வாயே திறக்கிறது கிடையாது. இந்த பைஜூஸு பல சப்ளையருங்களுக்கு காசு கொடுக்கறதில்ல. சின்ன சின்ன பிஸ்னஸுக்கெல்லாம் காசு கொடுக்காம ஏமாற்றிட்டார். பல பேருக்கு சம்பளம் கொடுக்கல, அதை பற்றி பேசலை. அது மாதிரி பல டேக்ஸ் அத்தாரிட்டிஸுக்கு பல பணத்தை கொடுக்கல. பிசிசிஐ மட்டும் காசை தனியாக செட்டில் பண்ணிடுறேன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர் இப்போ பிசிசிஐயில் செக்ரட்டரியாக ஐசிஐசிஐயில் சேர்மன் இருந்ததுனால அதை மட்டும் செட்டில் பண்ணுறோங்கிறார். இந்த பைஜூஸோட ஓனர், அவங்க பிரதர், அவங்க ஒய்ஃபு எல்லாரும் துபாயில் ஒரு பங்களாவில் சேஃபாக இருக்கிறாங்க. அதை பற்றி மீடியாவும் பேசாது, கவர்மெண்ட்டும் பேசவே பேசாது. நிறைய நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி பைஜூஸில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் வாங்கிறதுக்கு லோன்லாம் கொடுத்தாங்க. அது பைஜூஸ் கேரண்டி கொடுத்துச்சு. இப்போ அந்த மாதிரி லோன் வாங்கினவங்க அப்பாவிங்களோட அவங்க அப்பாவிகளோட சிபில் ஸ்கோர் புஷ் ஆயிடுச்சு. ட்ராக்ஸின் அப்படிங்கிறவங்க ஒரு ஆர்கனைசேஷன் தான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. 2148 டமால். இது 2021 இருந்து ஆரம்பித்து 933 கம்பெனிஸ் மூடிட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா, இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி செக்டர் எப்போ எட்டெக் செக்டர் இந்தியாவில் பெருசாக வளர்ந்துச்சுன்னா, இந்த பேண்டமிக் பூமில், பேண்டமிக் இன்டியூஸ்டு லாக்டவுன் 2 வருஷம் அங்கே லாக்டவுன் இருந்தது இல்லை, அப்போ எல்லோரும் ஆன்லைன் லேர்னிங் போனாங்க. எல்லோரும் ஆன்லைன் லேர்னிங்க்கு தாவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, காலேஜெல்லாம் திறந்து எல்லோரும் போன அப்புறம் எவனுமே அந்த ஆன்லைன் ஸ்டோருக்கு போகல. அப்போ தான் நம்ம பைஜூ என்ன பண்ணார், பிவெட் பண்ணி ஒரு பெரிய ஐஐடி கோச்சிங் கம்பெனியை வாங்கினார். அந்த ஐஐடி கோச்சிங் கம்பெனியை பெருசாக நல்லா துட்டு கொடுத்து வாங்கிட்டு இப்போ அதை பாதி விலைக்கு திரும்பி அதே ஓனர்கிட்ட அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். அதில் தான் நம்ம ஆளுங்கள்லாம் வேலை செஞ்சாங்க. நான் முன்னாடி பேர் சொன்னேன், பெரியப்பா நண்பர்கள், அவங்க போய் அதில் வேலை செஞ்சாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, திரும்பி ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம் வந்தோடனே அங்கே போய் உக்காந்துட்டாங்க. 2021 $4.1 பில்லியன் அமெரிக்காவிலேருந்து பணம் கொட்டினாங்க. ஏன்னா அப்போ 0% இன்ட்ரெஸ்ட். பேங்க்கில் 0% வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் மங்காத்த ஆடி திரும்பி அது போயிடுச்சு. டோட்டலாக 357 ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் அந்த ஒரே குவார்ட்டரில், கடைசி குவார்ட்டரில், தேர்ட் குவார்ட்டர் அதில் $2.5 பில்லியன் கொடுத்தாங்க. யாரெல்லாம் நிறைய காசு வாங்கிட்டாங்க? பைஜூஸ் $1.5 பில்லியன், அப்போவே 10,000 கோடி. உன்னு அகாடமி 450 மில்லியன், அப்கிரேட் 185 மில்லியன், வேதாந்து
100 பில்லியன். யூரிடைஸ் 650 மில்லியன். 2023ல எட்டெக்ல ஒன்லி 200 மில்லியன் கொடுத்தாங்க. எப்படியா பில்லியன் 4.1 பில்லியன், இது 200 மில்லியன் ஆயிடுச்சு. தார் கான்ட்ராஸ்ட் 2 ப்ரீவியஸ் இயர்ஸ் இது ஆயிடுச்சு. சரி, இது ஆயிடுச்சு. இப்போ என்னெல்லாம் காரணங்கிறாங்க, அதை பார்ப்போம். ஃபெயிலியர் டு அடாப்ட். கிளாஸ் ரூம் பேஸ் மாடல் இல்லாமல் ஜெனரிக் லேர்னிங் மெட்டீரியலை வச்சு டியூஷன் சொல்லித்தரேன்னு சொல்லி இவால்விங் டிமாண்ட் எல்லாம் விடுங்க. பேசிக்லி டியூஷன் எடுக்கிறேன்னா டியூஷன்லாம் எடுக்க முடியல, கிளாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. ஸ்டார்ட் அப் வந்து காசை வாங்கிட்டு ஃபைனான்ஷியல் மாடல் இல்லாமல் ஹைப்பர் க்ரோத்தை துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, எல்லாரும் அதே கிளாஸ் ரூமை எல்லாரும் திறந்தோன்னே ஃபிசிக்கல் கிளாஸ் ரூமே தேவையில்லாமல் போயிடுச்சு. இந்தியாவில் டோட்டலாக 16,000 எட்டெக் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க. பெங்களூரு, டெல்லி, பாம்பே, ஹைதராபாத் அண்ட் நொய்டாவில் தான் இதெல்லாம் மெயினாக இருந்தது. இந்த எட்டெக் பண்ணத இன்னொரு விஷயம் என்னென்னா, கோட்டான்னு ராஜஸ்தானில் ஒன்று இருந்துச்சு. இங்கே இப்போ இருக்கிற ஒரு 10 கம்பெனி இப்போ எட்டெக்கில் இன்னும் பாப்புலராக இருக்கான். 2000 க்ளோஸ் ஆகிடுச்சு அஃபீஷியலாக, இன்னொரு 10,000 க்ளோஸ்அப் ஸ்டேஜில் இருக்குது. இந்த சர்வைவ் பண்ணவன்னா என்ன பண்ணிட்டான்னா, ஆன்லைன் டியூட்டரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டியூட்டரையும் ஒரு ஃபீஸை வாங்கிப்பாங்க, ஒன் டைம் ஃபீ. அவனையும் அந்த ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் கனெக்ட் பண்ணி விட்றது. அதுதான் இப்போ இன்னும் பாப்புலராக இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறான்னா, கோட்டான்னு ஒரு ராஜஸ்தானில் ஒரு பெரிய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்தது. அந்த ஊரே எக்கானமியே இந்த டியூஷன் சென்டர் வச்சு தான் ஓடிட்டு இருந்தது. அந்த எக்கானமியே கோலியாகி அவன் நம்பிக்கையாக ஹாஸ்டல் வீடுலாம் கட்டி, ஆஃபீஸ் எல்லாம் கட்டி போட்டு எல்லாம் காலியாக கிடக்கு. ஒரேடியாக ப்ராப்ளம் போண்டி ஆயிடுச்சு. இதில் பைஜூஸ் தான் ஒரு காலத்தில் $22 பில்லியன் இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது வெறும் எட்டெக். இதில் 2 லட்சம் பேர் காலி. வேலை வாய்ப்பு 2 லட்சம் போச்சுன்னு சொன்னேன்ல, எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்பு போகுதுங்க. மைக்ரோசாஃப்ட் 1% வேலையை குறைக்க போகிறான். மைக்ரோசாஃப்டே 1% வேலையை குறைக்க போகிறான். டிசிஎஸில் 5750 பேருக்கு வேலை இல்லை. அப்போது இதில் 2 லட்சம்னா இருக்கிற ஸ்டார்ட் அப்பில் எவ்வளோ குடும்பத்துக்கு போயிடுச்சு, எவ்வளோ குடும்பத்துக்கு லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குடும்பம் இதை நம்பி கடன் வாங்கி, வேலையை நம்பி கடன் வாங்கினவங்க கதியெல்லாம் என்ன ஆகும், மிடில் கிளாஸ் கதி என்ன ஆகுங்கிறத யார் பேசுறது? இப்போ இதில் நிறைய கம்பெனி இந்த ஸ்டேஜுக்கு வரப்போகுது. அடுத்த 5 வருஷத்தில் நீங்களும் இருக்க போகிறீங்க, நானும் இருக்க போகிறேன். 2 பேரும் இதை பற்றி பார்ப்போம். ஓலா கம்பெனி இருக்குமா இருக்கும் 5 வருஷம் கழிச்சு, என்ன பண்ணுங்கிறதே அவங்களுக்கே தெரியாது. அது கார் ஓடுதா ஸ்கூட்டர் பண்ணுறதான்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த பேக்கெட்லேருந்து இந்த பேக்கெட் வாங்கினதெல்லாம் ப்ராப்ளமில் வரும். ஏன்னா அந்த ஸ்கூட்டருக்கு ஒரே கம்ப்ளைண்ட், இத்தனை நாளாக நான் இவ்வளோ மில்லியன் வாங்குவேன், அவ்வளோ ஸ்கூட்டர் விற்பேன், இந்த ஸ்கூட்டர் விற்பேன்னா எல்லா பெரிய ஆளும் போய் டிவிஎஸ், பஜாஜ் நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோம். கடைசியில் செபி என்ன சொல்லிடுச்சு, இது மாதிரி நீங்கள் ஓவராக வந்து டிஸ்க்ளோஷர்னு ட்விட்டர் மாதிரி கொடுக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது. முதல்ல எக்ஸ்சேஞ்சுக்கு நியூஸை கொடுத்துட்டு தான் உலகத்தில் சொன்னேன். அவர் பாட்டுக்கு நியூஸ் விட்டே இருந்தார். நான் 5000 ஷோரூம் திறப்பேன், 4000 சர்வீஸ் சென்டர் திறப்பேன், என் ப்ரொடக்ஷனை 4 இங்கே இருக்கிற வண்டியை விற்கிறத காணும், இன்னும் 4 மடங்கு ப்ரொடக்ஷனை ஏற்றுவேன், நான் கார் பண்ணுவேன், இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, இப்போ நீங்கள் பப்ளிக் கம்பெனின்ட்டாங்க. இங்கேருந்து 50% விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கடைசியாக ஐபிஓ ரேஞ்சுக்கிட்ட வந்துடுச்சு, இங்கேருந்து விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அடுத்தது நம்ம ஜொமேட்டோ பீக் வேல்யூவேஷன்லேருந்து இப்போ 20% குறைஞ்சிருக்கு. அது இப்போ மெதுவாக எல்லோரும் நான் சொல்கிறத சொல்கிறாங்க, இந்த ப்ராஃபிட்டுங்கிறது வராதுங்க, இந்த அதர் இன்கமில் தான் ப்ராஃபிட்டு அப்படின்னு. அது காற்றுல பலூன் மெதுவாக இறங்குது. எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு பார்ப்போம். இதுதான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா இது வந்து டாப் அந்த நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ் 30லேயும் வந்துடுச்சு. இதில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இதுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற இன்டர்நெட் பேஸ் கம்பெனி வந்து இன்ஃபோ எட்ஜுன்னு. அவன் 1000 கணக்காக கொண்டு போய் housing.comனு ஒரு கம்பெனியில் போட்டு போண்டி ஆகிட்டான். அந்த இன்ஃபோ எட்ஜ் நல்ல கம்பெனி தான், அவனே ஏமாந்துட்டான்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நைக்கா நானே சொன்னேன், ஐபிஓவில் காசு போட்டு வெளில எடுத்து காசு பண்ணிக்கங்க. கடைசியில் அவனோட மாடலு இப்போ அமேசானும் காப்பி அடிச்சிருவான், டாட்டாவும் காப்பி அடிச்சிருவான், ரிலையன்ஸும் காப்பி அடிச்சிருவான். இந்த கம்பெனி என்ன ஆகும்னு தெரியாது. பேடிஎம் இந்த 2000 மறந்துடுங்க. இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பிளான் பண்ண போகிறான்னு இன்னும் தேடிட்டு இருக்கிறான். இருக்கிற 1-2 சொத்தை விற்று விலையை அப்பப்போ பிரகாசமாக ஏற்றிட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாமே என்னென்னா, அமெரிக்காவில் நோட்டை பயங்கரமாக அடித்தாங்க.
அதை மக்கள்கிட்ட வராமல் பணக்காரனுக்கு மட்டும் பேங்க்கு கொடுத்து வாடினோம். அவன் கொஞ்சம் காசு எடுத்து போட்டு காசு பண்ணலான்னு பண்ணி எடுத்துட்டாங்க. போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்னதெல்லாம் பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, மியூச்சுவல் அவனுக்கே கோயிந்தா. இந்த கம்பெனிலாம் என்னன்னா ப்ரைவேட்டுக்காரன் காசு பண்ணி, இந்த பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் என்னன்னா ஓலா மாதிரிலாம் ப்ரைவேட் ஈக்விட்டிக்காரன் 1க்கு 10ன்னு விற்று அவன் காசெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அந்த கல்யாண கூட நேற்று ப்ராஃபிட்டில் விற்றான்னு சொன்னாங்க. அந்த பணத்தை எடுத்து உங்கள் பணத்தை எடுத்து மங்காத்தா ஆடிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு நீங்கள் முழிச்சுக்கிறீங்களோ இந்த மீதி இருக்கிற கம்பெனியில் இருந்தாலும் பலூன் வெளில வரும். நன்றி, வணக்கம்.